ஹரிவோம். வீடுதோறும் கீதோபதேசம். பூஜ்ய சாமி தயானந்த சரஸ்வதி அவர்களின் கீதோபதேசம் 2வது அத்தியாயம் சாங்கிய யோகத்தில் 57வது ஸ்லோகத்தின் தொடர்ச்சி. சிதப்பிரக்ஞன் என்பவன் யார், அவனுடைய லட்சணம் என்ன என்ற அர்ஜுனுடைய கேள்விக்கு இதில் பதில் கூறுகின்றார். அதாவது, ஒரு ஞானியினுடைய லட்சணம் என்ன, அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்ற அர்ஜுனுடைய கேள்விக்கு பகவான் பதில் கூறுகிறார். நாம் தொடருவோம். 246வது பகுதி. உணர்ச்சிகள் எவ்விடமோ அவ்விடமே மனமும் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்கின்றோம். நம் உணர்ச்சிகள் எங்கு இருக்கின்றனவோ அங்குதான் நம் மனமும் ஓடுகிறது. நம் உணர்ச்சிகள் பல்வேறு இடங்களில் இருப்பதால் மனம் எங்கு ஓடுவது, எதை பற்றி நினைப்பது என்று திண்டாடி விடுகிறது. நம் உடலில் ஒரு காயப்படுகிறது, அதை சுற்றி வீக்கமும் வலியும் உண்டாகின்றன. அப்பொழுது நாம் எதை செய்தாலும், எதை பற்றி யோசித்தாலும் நம் கை அந்த காயத்தை சுற்றி அவ்வப்பொழுது வருடிக்கொண்டே இருக்கிறது. காரணம், நம் உணர்ச்சிகளும் மனமும் அங்குதான் இருக்கின்றன. அந்த நேரத்தில் சச்சிதானந்த ஆத்மாவை பற்றி எப்படி நினைப்பது? இம்மாதிரியே நம் பற்றும் உணர்ச்சிகளும் நம் சிந்தனையை சிதறிவிடுகின்றன. ஆனால் ஞானி தன் சிந்தனையை இப்படி சிதற விடுவதில்லை. ஞானி இவ்வுலக விஷயங்களில் பற்று வைக்காமல் இருக்கலாம். ஆனால் சொர்க்கம் உயர்ந்த இடமல்லவா, அங்கு என்றுமே இளமையுடன் கடவுளின் முன் எப்பொழுதும் அமர்ந்திருக்கலாம் அல்லவா? சொர்க்கத்தை பற்றிய இந்த வர்ணனைகளோ இதைவிட உயர்ந்த வர்ணனைகளோ ஞானியை ஈர்ப்பதில்லை. ஞானி இவை எதிலும் பற்று வைப்பதில்லை. அப்பொழுது ஞானியின் இதயம் ஒரு வறண்ட பாலைவனமா என்றால் இல்லை. ஞானியானவன் தன் நிறைவை பிறரிடம் அன்பாக, நட்பாக, பரிவாக, ஆறுதலாக, பிறர் உணர்ச்சிகளை மதிக்கும் விதமாக வெளிப்படுகிறான். ஆனால் அவனிடம் பற்று என்னும் வெறி இருப்பதில்லை. அதனால்தான் இங்கு சிநேகம் என்ற சொல்லுக்கு அபி என்று முன்னடை சேர்க்கப்படுகிறது. ஞானியிடம் அன்பு உண்டு, ஆனால் பற்று இல்லை என்ற கருத்து கீதையிலும் உபனிஷத்திலும் பல இடங்களில் வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. கிருஷ்ணர் அர்ஜுனிடம் அன்பு வைத்திருந்தால்தான், நண்பா நீ என் பக்தன், நான் உன் நண்பன் என்பதால் இதை நான் உனக்கு கற்பிக்கிறேன் என்று கூறுகிறார். உபனிஷத்துக்கள் பல இடங்களில் குரு சிஷ்யனை சௌமிய இனியவனே என்று அழைப்பதை காணலாம். ஆகையால் அன்பு செலுத்துதல் வேண்டும், ஆனால் பற்று கூடாது. அதுவும் மோட்சத்தை விரும்புவனுக்கு பற்று கூடவே கூடாது. மேலும் ஞானியானவன் சுகத்தை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் பூரித்து துள்ளி குதிப்பதும் இல்லை. துன்பம் தரும் சூழ்நிலையில் வெறுப்பதும் இல்லை. சுப அசுபம் தத் பிராப்பிய ந அபிநந்ததி ந துவேஷ்டிகி. சுபம் என்றால் விரும்பத்தக்கது, இன்பமானது, மங்களகரமானது, நன்மையானது என்று பொருள்படும். அசுபம் என்றால் விரும்பத்தகாதது, துக்ககரமானது, தீயது என்று பொருள்படும். சுகமான சூழ்நிலையை ஞானி உள்ளவாறே ஏற்கிறான். அம்மாதிரியே துன்பமான சூழ்நிலைகளையும் உள்ளவாறே ஏற்கிறான். அவற்றை அவன் வெறுப்பதுமில்லை, அவற்றால் அவன் மனம் நொந்து போவதும் இல்லை. அதாவது ஞானியானவன் சுகத்திலும் துக்கத்திலும் சமநிலை உடையவன். கர்மயோகி இறைவனை கர்மபல தாதாவாக ஏற்றுக்கொள்வதன் மூலம் இந்த சமநிலை என்னும் பாவனையை முயற்சி செய்து பழகிக்கொள்கிறார். ஆனால் ஞானி தான் ஏற்கனவே பழகிக்கொண்ட பாவனையை தன் நிறைவு பற்றிய ஞானத்தால் இயல்பாக வெளிப்படுத்துகிறார். இதுதான் ஞானிக்கும் கர்மயோகிக்கும் உள்ள வேறுபாடு. சங்கரர் தன் உரையில் சுக துக்கங்களால் அலைக்கழிக்கப்படாமல் சமநிலையை உள்ளவனே ஞானத்தை நிலைபெறுகிறான் என்ற கருத்தை வலியுறுத்துகிறார். இந்த சமநிலை ஆத்மா அனாத்மா இவற்றை நன்கு பாகுபடுத்தி அறிவதால் பிறக்கிறது. மேலும் என்று கூறி ஞானியை பற்றி வர்ணனை கிருஷ்ணர் தொடர்கிறார். 58வது ஸ்லோகம். யதா சங்கரதே சாயம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். ஓம் தத்துது. ஸ்ரீராம கிருஷ்ணம் சிரசா நமாமி. நேரம் இருக்கிறது, மீண்டும் தொடருவோம். 58வது ஸ்லோகம். யதா சங்கரதே சாயம்
கூர்மாங்கானீவ சர்வசகம் இந்திரியானிந்திரியர்த்தேப்யः தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா. இந்த 58வது ஸ்லோகம். ச மேலும், யதா எப்பொழுது, அயம் இவன், கூர்மக ஆமையானது, சர்வசக எல்லா பக்கங்களிலும், அங்காணி அங்கங்களை, சங்கரதே இவ இழுத்து கொள்வது போல, இந்திரிய அர்த்தேப்யக இந்திரிய விஷயங்களிலிருந்து, இந்திரியாணி இந்திரியங்களை, சம்ஹரதே இழுத்து கொள்கிறான், தஸ்ய அவனுடைய, பிரக்ஞா ஞானமானது, பிரதிஷ்டிதா உறுதி பெறுகிறது. இந்த 58வது ஸ்லோகத்தின் சாரம். மேலும், எப்பொழுது இவன் ஆமை தன் அங்கங்களை எல்லா பக்கங்களிலும் இழுத்து கொள்வது போல இந்திரிய விஷயங்களிலிருந்து இந்திரியங்களை இழுத்து கொள்கிறானோ அப்பொழுது அவனுடைய ஞானம் உறுதி பெறுகிறது. தயானந்த்